இப்போது சரியாக 11:13 இணைய ஐரோப்பிய நாடுகளில் 12:13. எனவே நாங்கள் நேரத்தோடு போராட வேண்டி இருக்கிறது. ஓடுவோம் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுவோம் என்று சொல்லிக்கொண்டு கவி அரும்புகளுக்குள் இணைந்து கொள்வோம். 22/10/2014 புதன்பரப்பின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான கவி அரும்பு, செல்லக்குரல்களின் கவி அரும்பு நேரம் இது. தங்களுக்கு தோதான தலைப்புகளை எடுத்து தங்களுக்கு பிடித்தமான வகையில் பதிவுகளை வரிகளை ஆக்கி செய்து அனுப்பியிருக்கும் அத்தனை குட்டிகளையும் அன்பாக பாமுகத்தினூடாக வரவேற்றபடியே கவி அரும்புகளுக்குள் இணைந்து கொள்வோம். அந்த வகையில் கவி அரும்பு நேரத்தை ஆரம்பம் செய்து வைக்கின்றார் அர்ஜிதா குட்டி. தன்னுடைய வாரம் 46 இணைகின்றார். கவி அரும்பு வாரமும் 46, கவிதை அர்ஜிதாவின் கவியும் 46. அர்ஜிதா ஒரு புதிய ஸ்டைலில் ஒரு கெட்டப்பில் வருகிறார் என்று நினைக்கிறேன். பாப்போம், அர்ஜிதாவை வரவேற்றுக் கொள்வோம். உற்சாக வணக்கம் அர்ஜிதா. வணக்கம் அர்ஜிதா. நாங்கள் வைத்து சிபிஸ் கவி அரும்பு 46. என்ன? நான் நடனம் ஆடுவேன், பரதநாட்டியம் ஆடுவேன், வடிவான உடுப்பை போட்டு ஆடுவேன். எனக்கு பரதநாட்டியம் பிடிக்கும், பாட்டுக்கு வடிவாக ஆடுவேன். நான் ஆடும்போது எல்லோரும் ரசிப்பார்கள். நன்றி, வணக்கம். அது அர்ஜிதா மிக சிறப்பாக அழகாக இன்று ஒரு தடுக்கலும் இல்லை, சிறப்பாக தன்னுடைய கவியை சொல்லி இருந்தார். அர்ஜிதாவின் ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கிறது. ஏதோ ஒன்றும் அர்ஜிதாவுக்கு குறைகிறது. யாராவது கண்டுபிடித்தால் சொல்லுங்க. காலத்தின் மாற்றம் அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே அர்ஜிதா மிக அழகாக சிறப்பாக நடனம் பற்றி சொல்லி இருந்தார். மிக அழகாக நான் நடனம் ஆடுவேன், பரதநாட்டியம் எனக்கு பிடிக்கும், வடிவான உடை உடுத்து நான் ஆடுவேன், எனக்கு மிக பரதநாட்டியம் பிடிக்கிறது, பாட்டு போட்டு நான் நடனம் ஆடுவேன், நான் ஆடும்போது என்னை பலர் ரசிப்பார்கள், என் நடனத்தை ரசிப்பார்கள் என்று நடனம் பற்றி சொல்லியிருந்தார். நான் அர்ஜிதாவிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நடனம் நீங்கள் பயில்கின்றீர்களா? உங்களுக்கு உண்மையாகவே நடனம் பிடித்திருக்கின்றதா? இல்ல நீங்க சும்மா நடனத்தை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னீர்களா என்பதை நான் அர்ஜிதாவிடம் கேட்கிறேன். என்றால் நான் அர்ஜிதா நடனமாடி எப்பவுமே நான் பார்த்ததில்லை. பொன்மாலை பொழுதுகளிலோ அல்லது வேறு காணொளிகளிலோ நான் பார்த்ததில்லை. அதனால் எனக்கு தெரியாது அர்ஜிதாவுக்கு நடனம் பிடிக்குமா பிடிக்காதா, அவர் ஆடுற நேரம் பலர் ரசித்தார்களா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. எனவே நான் அர்ஜிதாவிடம் கேட்கிறேன், அர்ஜிதா நீங்க உண்மையிலேயே அழகாக நடனம் ஆடுவீங்களா, பரதநாட்டியம் ஆடுவீங்களா என்பதை அர்ஜிதாவிடம் கேட்டுக்கொண்டு 46வது வாரத்தோடு சிறப்பாக இணைந்திருக்கும் அர்ஜிதாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்வோம். இன்னும் 4 வாரங்களில் அர்ஜிதா ஹாஃப் செஞ்சுரி போட போகின்றார். 50வது எட்டி பிடிக்க இருக்கின்றார். 5-6 வயதில் இவ்வளவு செய்ய முடியுமா அர்ஜிதா குட்டிக்கு? முடியும் என்று தன்னை நிரூபித்திருக்கின்றார் அர்ஜிதா. விடாமல் தொடர வேண்டும். அதே மாதிரி வாசிப்பரம்போடும் இணைய வேண்டும் என்று அர்ஜிதாவை கேட்டுக்கொண்டு மிகச் சிறப்பு. அர்ஜிதாவிடம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து யார் வருகிறார் என்று பார்ப்போம். அடுத்து வருகின்றார். அவர் வலிமையாக ஒரு டியூன்ல தான் அவர் கவி வரும். அவர் யாராக இருக்கும் என்று பார்த்தால் அவர் யார் என்று எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் பரன். தன்னுடைய வாரம் 30 இணைகின்றார். பரனை வரவேற்போம். வாங்க பரன். வணக்கம். எனது பேர் பரம் பாலச்சந்திரன். கைது 30. தீபாவளி. தீபங்கள் எரியும் தீபாவளி, தீபங்கள் எரியும் தீபாவளி. புது சட்டை போடுவேன், புது சட்டை போடுவேன், வெடி சுட்டு மகிழ்வேன், வெடி சுட்டு மகிழ்வேன். வாது சொல்லி வாதுவேன், வாது சொல்லி வாதுவேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். காட்டும் அனுப்புவேன், அழகூத தீபாவளி. நன்றி, வணக்கம்.
பாட்டு மாதிரி தன்னுடைய கவியை சிறப்பாக தந்திருந்தார். தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி பரன் பாலச்சந்திரன் மிகச்சிறப்பு, குரல் எல்லாம் மிக துல்லியமாக இருந்தது. பரன் தீபாவளி தீபங்கள் எரியும் தீபாவளி, புதுச்சட்டை போடுவேன் தீபாவளியில், வெடி சுட்டு மகிழ்வேன், வாழ்த்து சொல்லி வாழ்த்துவேன், அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று சொல்லி தீபாவளி இன்றைய நாள் தீபாவளி நாளுக்காய் தன்னுடைய செல்ல குரலில் தன்னை இணைத்திருந்தார் கவி அரும்போடு பரன் பாலச்சந்திரன். மிகச்சிறப்பு, அழகாக இருந்தீங்க பரன், உங்களது கவியும் மிகச்சிறப்பாக இருந்தது. பரனுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்து நாங்க பானுஜாவை இணைப்போம். இவர் 31வது வாரத்தில் இணைகின்றார். பானுஜா வணக்கம். வணக்கம், எனது பேர் பானுஜா பாலச்சந்திரன். கவிதை 31. பலூன். நிறம் நிறமாயிருக்கும் காற்றில் ஊடும் பலூன், காற்றில் பறக்கும், பல வடிவங்களில் இருக்கும், கொண்டாட்டங்களில் அலங்கரிக்கலாம். சிறுவருக்கு பிடிக்கும் சிறிய பெரிய பலூன், உடைத்தால் ஒன்றும் இல்லாமல் போகும், சுருங்கி விரியும் பலூன். நன்றி, வணக்கம். பானுஜாவும் உற்சாக குரலில் மிக துல்லியமான காணொளியில் வந்திருந்தார். பானுஜா மிக சிறப்பாக இருந்தது. பலூன் பற்றி எடுத்து வந்திருந்தார். பல நிறங்களில் பலூன் இருக்கும், காற்று ஊதும் போது பலூன் காற்றில் பறக்கும், பல வடிவங்களில் இருக்கும், பல கொண்டாட்டங்களில் இதையெல்லாம் பயன்படுத்தலாம், கொண்டாட்டங்களில் பயன்படுத்தி அலங்கரிக்கலாம். சிறிய பெரிய பலூன்கள் இருக்கிறது, சிறுவர்களுக்கு பிடிக்கும், சுருங்கி விரியக்கூடியது என்றெல்லாம் பலூன் பற்றி தனக்கு விஷயங்கள் தெரிந்திருக்கின்றது. தெரிந்த விஷயங்களை எல்லாம் மிகச் சிறப்பாக தன்னுடைய குரலோடு இணைத்து பலூன் பற்றி சொல்லியிருந்தார் பானுஜா பாலச்சந்திரன் தன்னுடைய 31வது வாரத்தில். எனக்கு மிக பிடித்திருந்தது, மிகச் சிறப்பாக இருந்தது. பானுஜாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வாரத்திலும் பானுஜாவின் பக்கம் எந்த தலைப்பில் கவி வரப்போகிறது என்று நானும் எதிர்பார்த்தபடியே. அடுத்து வருகின்றார் ஜதீஷன் தன்னுடைய 14வது கவியோடு. பார்ப்போம் அவரை கேட்டு. வணக்கம், நான் ஜதீஷன், வயது 12, கவிதை 14. வாழ்க்கை. அழித்தலும் படைத்தலும் வாழ்வில் காண்பதுதான். உழைப்பும் இழைப்பும் இதில் சகஜம்தான். இன்பமும் துன்பமும் இதற்குள் இருப்பதுதான். பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான். நன்றி, வணக்கம். இது ஜதீசன் பக்கமாக இருக்கிறது. ஜதீசன் வாழ்க்கையின் தத்துவம், யதார்த்தம், சிறப்பை சொல்லி இருந்தார் தன்னுடைய வரிகளோடு. அழித்தலும் படைத்தலும் வாழ்வில் காண்பதுதான். உழைப்பும் இணைப்பும் இதில் சகஜந்தான். உழைப்பும் இழைப்பும் இதில் சகஜந்தான். இன்பமும் துன்பமும் இதற்குள் இருப்பதுதான். பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான். இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும் வாழ்க்கை பற்றி? இந்த வயதில் ஜதீசன் இப்படி சொல்லிட்டாரே. மிகச் சிறப்பாக அழகாக பஞ்ச் டயலாக் பாணியில் தன்னுடைய கவியை இணைத்து அந்த ஆக்ஷனோட அவர் அதை சொல்லியிருந்தார். தன்னுடைய கவியை ஏதோ பெரிய பழுத்தவர் சொல்கின்ற மாதிரி, ஏதோ அனுபவித்தவர் சொல்கின்ற மாதிரியான தோரணையில் ஜதீசன் மிகச்சிறப்பு. ரசித்தோம், கவி வரிகளோடு சேர்த்து ஜதீசனையும் ரசித்தோம் என்று சொல்லிக்கொண்டு ஜதீசன் தொடர வேண்டும். வாழ்த்துக்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். தொடருங்கள். அடுத்த வாரத்தில் என்ன தலைப்பு என்று நானும் ஆவலாக எதிர்பார்த்திருக்கின்றேன். வாழ்த்துக்கள் ஜதீஷன். அடுத்து வருகின்றார் சாம்பவி தவக்குமார். சாம்பவியையும் இணைத்துக் கொள்வோம். அவர் தன்னுடைய 40வது வாரத்தில் வருகின்றார். வணக்கம். கவியரம்புக்காக இணைந்திருப்பது சாம்பே தவக்குமார். கவியரம்பு 40, 22/10/2014. பயம். பிறப்பில் இருந்து இறப்பு வரை எம் வாழ்வுடன் இணைந்து கொள்ளுமே. பிறப்பில் இருந்து இறப்பு வரை எம் வாழ்வுடன் இணைந்து கொள்ளுமே. பயம் ஏற்பட்ட மனதிலே வாய்ப்புகளை இழப்போமே.
பயம் ஏற்பட்ட மனதிலே வாய்ப்புகளை இழப்போமே. உறுதி இல்லாத போதிலே பயம் மனதில் நிறையுமே. உறுதி இல்லாத போதிலே பயம் மனதில் நிறையுமே. அதனால் உருவாகும் இன்னுணர்வு மற்றவர்கள் கூறுவதை நம்புவதாலே. அதனால் உருவாகும் இன்னுணர்வு மற்றவர்கள் கூறுவதை நம்புவதாலே. எதனை நாம் அறிந்தாலும் ஆராய்ந்து முடிவை எடுப்போமே. எதனை நாம் அறிந்தாலும் ஆராய்ந்து முடிவை எடுப்போமே. நன்றி, வணக்கம். சிறப்பாக பயம் மனிதனுக்குள் இருக்கின்ற ஒரு உணர்வு, ஆசை, பாசம், நேசம், இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோடு சேர்த்து பயம் என்ற உணர்வும் மனிதர்களுக்குள் இருக்கின்ற ஒரு உணர்வாக இருக்கிறது. இந்த உணர்வை அவர் எப்படி பார்க்கிறார், சாம்பவி எப்படி பார்க்கிறார் என்றால், மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை ஒரு நீடிக்கின்ற மனிதனோடு வந்து போகின்ற மனிதனோட உணர்வுக்குள் இருக்கின்ற ஒரு விஷயமாக பயம் இணைந்திருக்கின்றது. பயம் ஏற்பட்டால் மனிதரின் வாய்ப்புகளை இழப்போம். அதாவது இதை செய்தால் இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று நினைத்தால் நாங்கள் பல வாய்ப்புகளை இழந்து விடுவோம். உறுதி இல்லாத போதுதான், எந்த விஷயத்திலும் உறுதி இல்லாத போதுதான் பயம் மனதில் நிறைந்து கொள்ளும். எதனால் இந்த உணர்வு உருவாகும் என்றால், மற்றவர்கள் கூறுவதை நம்புவதாலே. வதந்திகள், அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி மற்றவர்கள் அவர்களின் கருத்தை சொல்கின்றார்கள். இதை இப்படி செய்தால் உங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வரும் என்று சொல்வது, இந்த மாதிரியான மற்றவர்கள் சொல்வதை நம்புவதால் தான் இந்த பயம் என்ற உணர்வு தோன்றும். எதனால் உருவாகும் என்றால், இந்த மற்றவர்கள் சொல்வதை நம்புவதாலே. எதனை நாம் அறிந்தாலும், மற்றவர்கள் என்னத்தை தான் சொன்னாலும் கூட நாம் ஆராய்ந்து பார்த்துதான் அதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று பயன் பற்றிய ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை தன்னுடைய வரிகளோடு சேர்த்து இணைத்திருந்தார். எனக்கு மிக பிடித்திருந்தது சாம்பவி. பயன் பற்றி நாங்கள் என்னமோ நினைத்துக் கொண்டிருக்க, சாம்பவியின் இந்த வரிகள் எங்களை இன்னொரு பக்கமாக ஒரு சிந்தனைக்குள் எடுத்து போனது. வாய்ப்புகள் இழப்போம். இந்த மனதில் ஒரு தடுமாற்றம், தவிப்பு இருக்கின்றபடியால் தான் இந்த பயம் என்ற உணர்வு வரும். மற்றவர்கள் கூறுவதை நம்புவதாலும் இது வரும். இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஆராய்ந்து முடிவு எடுத்தென்றால் இந்த பயம் என்ற உணர்வு எம்மில் வராது, எம்மை விட்டு போகும் என்பதை சொல்லி இருக்கின்றார். வித்தியாசமான ஒரு தோரணையில் சாம்பவி, வளமை போலவே உச்சம் உச்சம் உச்சம். மிக்க மிக்க வாழ்த்துக்கள் சாம்பவி. தொடருங்கள். தொடர்ந்து வருகின்றார் சாகித்யா தவகுமார். சாகித்யாவை மலைத்துக் கொள்வோம். அவரும் கூட தன்னுடைய 40வது வாரத்தில் இணைகின்றார். அவரையும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். கவியரம்பு சாகித்யா தவகுமார். ஆக்கம் 40. இருளில் ஒளி. தடைகள் வந்து இருள் போல துன்பங்கள் மனதில் தருகிறதே. தடைகள் வந்து இருள் போல துன்பங்கள் மனதில் தருகிறதே. வாழ்வில் நம்பிக்கை கொண்டிடவே இருளில் வெளிச்சம் ஒளிருமே. வாழ்வில் நம்பிக்கை கொண்டிடவே இருளில் வெளிச்சம் ஒளிருமே. இருளில் ஒளி தெரியாத போது வாழ்வில் பார்வை இழப்போமே. இருளில் ஒளி தெரியாத போது வாழ்வில் பார்வை இழப்போமே. நம்பிக்கை ஒளி நம்முள் ஏற்றிடும் போது வாழ்வில் ஒளி பிரகாசிக்குமே. நம்பிக்கை ஒளி நம்முள் ஏற்றிடும் போது வாழ்வில் ஒளி பிரகாசிக்குமே. நன்றி, வணக்கம். சாகித்யாவின் பக்கமாகவும் ஒரு வித்தியாசமான கற்பனை, வித்தியாசமான சிந்தனையோடு இருளில் ஒளி என்ற தலைப்பை அவர் எடுத்திருக்கின்றார். தடைகள் வந்து மனிதருக்குள் இருளை ஆக்கிவிடுகின்றது. அது வந்து துன்பங்களை தருகிறது. நம்பிக்கை கொண்டால் அந்த இருளில் வெளிச்சம் வரும் என்பதை சொல்ல இருக்கின்றார். இருளில் இருக்கும் போது, அந்த ஒளி தெரியாத போது வாழ்வில் நாங்கள் பார்வையை இழந்து விடுவோம் என்பதை சொல்லுகின்றார். நம்பிக்கை என்ற ஒளி நம்முள் வந்து நிற்கும் போது, அது ஒளியேற்றிடும் போது வாழ்வில் ஒளி பிரகாசிக்குமே என்று, இருளில் ஒளி நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். நம்பிக்கை எப்படி இழக்கப்படுகிறது, நம்பிக்கை தடைகள் துன்பங்கள் வரும்போது நம்முள் ஒளி இழந்து போகிறது, நம்பிக்கை இழந்து போகிறோம். அந்த நம்பிக்கை ஒளியை எம்முள் ஏற்றும் போது அங்கு வாழ்வில் பிரகாசம் வரும் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார் சாகித்யா.
பிடித்திருந்தது தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு கவி அரும்போய் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்று கவி அரும்போடு இணைந்து கொண்ட செல்ல குரல்களாக அர்ஜிதா ராகவன், பரன் பாலச்சந்திரன், பானுஜா பாலச்சந்திரன், ஜதீசன் இணைந்திருந்தார். அத்தோடு சேர்த்து சாம்பவி தவக்குமார், சாகித்யா தவக்குமார் ஆகியோர்கள் இணைந்திருந்தார்கள். மற்றவர்கள் எங்கே? பிரதானமாக ஒருவர் வருவார், அவர் எங்கே என்றும் கேட்டுக்கொண்டு அதோடு சேர்த்து இன்னும் கவி படைக்கும் குட்டிகளையும் தேடியபடியே அடுத்த வாரத்தில் எல்லாருமாக சேர்ந்து இன்னும் பல பேர் கவிகளோடு கவிக்கரங்களோடு இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான கவிகள் எல்லாருமே மிக அழகான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அழகாக உங்கள் குரல்களில் கவிகளை படைத்திருந்தீர்கள். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். மிக சந்தோஷமா இருந்தது மனதுக்கு. மிக வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது மட்டும் திட்ட தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த வளர்ச்சி இடையில் நிற்பதற்கல்ல, வளர்ந்து போவதற்கு. எனவே பின்னோக்கி நகரவும் அல்ல, முன்னோக்கி நகர்வதற்கு. எனவே விடாமல் தொடர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டபடியே குட்டிகள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த வாரத்தில் நீங்கள் எந்த தலைப்பில் எப்படி கவிகளோடு வரப்போகின்றீர்கள் என்பதை நானும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த வாரத்தில் கவி நேரத்தோடு சந்திப்போம்.